எல்லாருக்கும் வணக்கம். இன்ட்ரோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், கீழே போய் பாருங்கள். சிங்கப்பூரை எப்படி பட்ஜெட்டில் முடிக்கிறோம் அப்படின்றது தான் நம்மளோட பிளானு. நான் ஒரு பட்ஜெட் பேக் பேக்கிங் பண்ணலாம் சிங்கப்பூருக்கு. இதான் என்னோடய ஃபஸ்ட் எவர் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு. பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்றத. அண்டு எஸ், நம்ம என்னென்ன பேக் பண்ண போகிறோம் அப்படின்றதுலேருந்து நம்ம இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஜெராக்ஸ் எடுத்துட்டேன். ஜெராக்ஸ் எடுத்ததுனால அதாவது என்ன சொல்கிறேன், த்ரூ அவுட் எவ்வளோ நம்ம செலவு பண்ண போகிறோம். ஒரு குண்டூசி வாங்கினாலும் நம்ம அது கணக்கு போட போகிறோம். ஒரு டீ சாப்பிட்டாலும் எவ்வளோ செலவாக இருக்குது இன்றைக்கி நாளில் அப்படின்றது நம்ம கணக்கு போட போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு 10 days நம்ம சிங்கப்பூரில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் ஒரு 4 டிஷர்ட்டு, 3 அதாவது 2 ஷார்ட்ஸு, ஒரு லோயரு, ஒரு ஷர்ட்டு, அப்புறம் ஹெட்ஃபோனு, அப்புறம் ஒரு டேபு, கேப்பு, ஒரு கூலர்ஸு, அப்புறம் ஷார்ட்ஸ். இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறோம். இந்த நெக்ஸ்ட் 10 days தான் நம்மளோட பிளானிங்ஸ். ஹாய். ஏடா ஒரு பேக்கோட போனால் 2 பேக் மாட்டியிருக்கானுன்னு பார்க்குறீங்களா? இது இல்லைங்க, நம்மளோட ரிலேட்டிவ் கொஞ்சம் அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பார்சல் கொடுக்க வேண்டியதுக்கு, அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்குது. வேறு எதுவும் இல்லை. ஓகே, நம்ம கிளம்பலாம். இங்கேருந்து வெளியில் போக அடுத்தது சொல்கிறேன். நான் இப்போ எங்கள் ஊர் இளம்பிள்ளை. இங்கேருந்து நான் காக்காபாளையம் போய், அதாவது அங்கேருந்து சேலம் பஸ்ஸு போய், சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம திருச்சி பஸ் ஸ்டாண்ட் போனோம். அங்கேருந்து தான் நம்ம திருப்பி ஏர்போர்ட் போகிறோம். போகிற வழியில் மிச்சதெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் பைக்கில் நம்ம அதை போகிறதுனால. என்னடா பேசிக்கிட்டே இருந்தால் திடீர்னு பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டுறோம். ஆமாங்க, நம்ம சேலம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். இப்போது சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருச்சி ஏறணும். இப்போ சேலம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாலும் காக்காபாளையம் சேலம் வந்ததுக்கு நமக்கான சார்ஜஸ் 16 rupees, 16 ரூபா இருக்குது. கீழே போடுறேன், கவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வருவோம். திருச்சி பஸ் அடுத்தடுத்து சேலம்லேருந்து நிறைய திருச்சி பஸ் இருக்காங்க. ஸோ அதனால் பஸ்ஸுக்கு பெருசாக வெயிட் பண்ண அவசியம் இல்லை. ஏறுவோம். எடுத்துட்டு இது எவ்வளோ டிக்கெட்டு நான் வழியில் வர சொல்கிறேன். நான் எதில் புக் பண்ணேன் எல்லாத்தையும் நான் ஓகேங்க. சரி, நான் எவ்வளோ சார்ஜஸ் எல்லாமே உங்களுக்கு போக சொல்கிறேன். இந்த பஸ்ஸு சார்ஜஸ் எவ்வளோ ஆகுது, அடுத்தடுத்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படுது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு போகிறேன் அப்டேட் பண்ணுறேன். நான் பேசலாம் நினச்சேன். டிரைவர் அண்ணா வர இளையராஜா பாட்டாக போட்டுட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக காப்பிரைட் கொடுத்துருவாங்க, அதனால் நான் போடுறேன். இப்போது இங்கே நாமக்கல் 5:30 ஆகுது. நம்ம 8 இல்லை 8:30 நம்ம கிட்டே போயிடும், திருச்சி கிட்டே போயிடும். பஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 122 122 ரூபா இருக்குது. ஸோ வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 2 kilometers இருக்குது. ஆனால் திருச்சி இவ்வளோ ஹாப்பனிங்கான ஒரு சிட்டியாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாம், இங்கேருந்து ஒரு 2 kilometers மட்டும் ஏர்போர்ட் போயிட்டு நான் திருச்சி பேசுகிறேன். கொஞ்சம் சாயந்தரம் 7 நிமிஷம் மணி என்னையும் பிடிக்கும். ஓகே அண்ணா, உங்கள் பேர்? சேகர். ஓகே, நன்றி. ஓகே, வந்துட்டோம். அங்கே உங்களுக்கு ஃப்ளாக் தெரியுதா? பெரிய வாய்ப்பெல்லாம் நினைக்கிறேன். ரொம்ப இருட்டாக இருக்குது. நம்ம கிட்ட கிளாரிட்டி இல்லை. அண்ட் ஓகே, இப்போது ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் ஏறுவோம். ஏன்னா நமக்கு இன்னும் ஃப்ளைட்டுக்கு டைம் நிறையவே இருக்குது. ஸோ சாப்பிட்டுட்டு ஏறுவோம். இப்போ வந்த பஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா 7 ரூபாய் ஆயிடுச்சு. சேலம் பால் எல்லாத்துலேயும் ரொம்ப புதுசாக இருக்கும். ஏன்னா நம்ம ஊரில் இதெல்லாம் கிடைக்காது. திருச்சி, மதுரை இந்த மாதிரி சைடில் வந்தால் மட்டும் தான் கிடைக்கிது. பொரிச்ச பரோட்டா அது சூப்பராக செஞ்சிட்ருக்காரு.
அது சாப்பிட்டுட்டு நம்ம அதை எப்படி பண்ணுறாங்க எடுத்துக்குவாங்க. படம் தான் கொடுக்குறாங்க. எவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா போட் கூட கிடையாது இங்கே. அதான் ரொம்பல ஒரு 100 மீட்ரு மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கனாலே போட்டிருக்கு. லெஃப்ட் சைட் டோட்டலாக ஆனால் பில்லு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 50 ரூபா. கரெக்டாக ஒரு ப்ளைனு ஒரு 2 பொரிச்ச பரோட்டா. இது பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கோம் 20 ரூபா. இதில் என்னடா உனக்கு ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? நான் பிஸ்லரிலாம் பார்த்து பல வருஷங்கள் இருக்குது. ஏன்னா எங்கள் ஊரில் எப்பயுமே அக்வாஃபீனா கிடையாது, அக்வாமேனியா இந்த மாதிரி அவங்களே எடுத்த சில வாட்டர் பாட்டில்ஸ் தான் கிடைக்கும். இங்கே நான் பிஸ்லரி பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. லோடிங் எல்லாம் முடிச்சு பயங்கர தூக்கம், அதனால தான் நான் எதுவும் பேசல. வந்தாச்சு தெரியல. எஸ் ஃபைனலாக நமக்கு விண்டோ சீட்டே கிடச்சிருச்சு. இதுக்காக தான் சாயந்தரம் 8 மணிக்கு நாங்கள் வந்துட்டோம் ஏர்போர்ட். எஸ் இன்றைக்கி என்னென்னா முக்கியமாக என்னென்னா நைட் ட்ராவலுங்கிறதுனால பார்க்கலாம். சன்ரைஸ் இந்த பக்கம் இருந்ததுன்னா பார்க்கலாம். சன்ரைஸை நான் மேக்ஸிமம் மலையில் பார்த்துருப்போம், கடலில் பார்த்துருப்போம், நல்லா பில்டிங்ஸ் பின்னாடி இந்த மாதிரி பார்த்துருப்போம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பாசிபிள் இருந்தால் லக் இருந்தால் நம்ம ஏரில் பார்க்கலாம், ஐ மீன் க்ளவுட்ஸில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். எல்லாருக்குமே வந்து விண்டோ சீட்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. லைக் ஆக்சுவலாக ரூஃப் பயங்கரமாக இடிச்சுது. என் ஹைட்டுக்கே இடிச்சதுலாம் இடிச்சதுலாம் அந்த சென்ஸ் என்னால் எந்திரிக்கவே முடியல, கால் நீட்டி போட முடியல, அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி சூப்பராக செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ போயிருக்கு. ஆனால் ஆக்சுவலி இந்த ஸ்கூட்டரோட நம்ம வந்து ஸ்கூட்டர் பெரிய ஸ்கூட்டர் என்னன்னு தெரியல. நான் பண்ணேன்னா பார்த்தேன் ஸ்ட்ரீட்டை நம்ம அப்டேட் பண்ணுறேன். செஞ்சார்பட்டு வந்து இதை பார்க்காம யாரும் போகிறதே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டுக்கு தான் வந்துருக்கும். வேறு டூரிஸ்டியாக இருக்கீங்க எல்லாருக்கும். அது இல்லாமல் இப்போது எப்படின்னு தெரியல, டிஸ்னி தீமில் ரெடி பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கேமராவோட என்னென்ன இருக்கும். ஒரு சின்ன நான் முன்னாடியே போயிட்டு வந்துட்டேன். ரொம்ப நேரம் ஆச்சு. ஏதோ ஒரு 10 o'clock மேலே தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போ தான் நமக்கு ஸ்மார்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டிஸ்னி வந்து 100 years ஆச்சு. போகிறப்போ
அமைதியாக சொந்தம் இதை பார்க்காம யாரும் அந்த மாதிரி எனக்கு அவங்க எல்லாருமே இதை பார்த்துட்டு போவாங்க. அந்த அளவுக்கு இந்த அளவுக்குன்னா ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்கும். வேறு ஒரு சைடு அப்படியே ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டுருந்தேன். நம்ம லக்கேஜ்லாம் கரெக்டாக தான் இருக்குது. நான் வச்சுட்டு பாஸ்போர்ட் எல்லாம் ஒரே இடத்துல வச்சு நான் கூட போயிட்டேன். சிங்கப்பூரில் பயப்படணும் அவசியமே இல்லை. சிங்கப்பூர் போயிட்டு அதனால தான் ஃபஸ்ட்டு ஒரு கண்ட்ரி நான் சிங்கப்பூர் நான் சூஸ் பண்ணுறேன். இது ஒரு சின்ன ஃபவுண்டைன் மாதிரி ஸ்டாப்லேருந்து சாரலே இங்கே அடிக்குது. அந்த அளவுக்கு இருக்கனால சூப்பர் அடிக்க. அண்ட் நீங்கள் எல்லாருமே கேமரா எடுத்துக்கிட்டதுனால நம்ம கேமரா எடுத்துகிட்டு போகிறது நமக்கு ஒரு ஆக்வர்டாக ஃபீல் ஆகலை. ஐக்கில் வந்து சிங்கப்பூர் ஓகே. இது மட்டும் தான் நம்ம தெரியும். யாருன்னா நம்ம ஐஸ்டர் ஹீரோ இது எப்படி வாங்க முடியும். இது மட்டும் தான் எனக்கு தெரியும். வேறு எதுவுமே டிஸ்பிளே எனக்கு தெரியும். ஓகே, இப்போது சங்கி ஏர்போர்ட்லேருந்து நான் க்ளோஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் நம்ம ஹாஸ்டல் எப்படி போகிறோம், எம்ஆர்டி எப்படி புக் பண்ணுறோம் அதை பற்றி போகிறேன். ஸ்டே டியூன்.